முருக பக்தர்கள் முருகனை ரொம்ப ஈஸியாக அணுகணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணாவே போதுங்க. ஈஸியாக அவரோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் முதலாவது ஒன்று என்ன அப்படின்னா, அவரை போற்றி பாடல் பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இரண்டாவது நெய்வேத்தியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மலர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, செவ்வரளி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தீபங்களில் அவருக்கு வெற்றிலை தீபம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றிலை. இந்த வெற்றிலையில் வந்து முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவிகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பெயர்லையே பாருங்களேன், வெற்றிலை. அந்த வெற்றிலையானது பூ வைக்காது, காய் காய்க்காது. ஒரு காம்பை மட்டும் எடுத்து கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வளர்த்துரும். வெற்று அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழித்து அந்த வெற்றிடத்தில் முக்தியை நோக்கி செல்லக்கூடிய அந்த தூய்மையான பக்தியை பதிக்கணும். இந்த தத்துவத்தை உணர்த்துறது தான் வெற்றிலை. அப்படிப்பட்ட இந்த வெற்றிலையில முருகபெருமானுக்கு தீபம் ஏற்றும் போது மிக துரிதமா சீக்கிரமா நம்ம கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அந்த வெளிச்சத்துல அவரோட முகத்தை பாருங்களேன், நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும்.